உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்துப்பிழை. ஸோ எழுத்துப்பிழையில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4, மிக முக்கியமாக குரூப் 4ல் இதுலேருந்து எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பொறுமையாக நிதானமாக போகலாம். முதல்ல எழுத்துப்பிழை அப்படின்னா என்ன? எழுத்துப்பிழை அப்படின்னா ஒருவர் ஒரு தொடரையோ இல்லை ஒரு வாக்கியத்தையோ பேசும் பொழுதோ எழுதும் போதோ பிழை இல்லாமல் எழுதுவதும். அப்போ அந்த பிழையை இன்றி நம்ம அதை எழுதுறதுக்கு பேர் தான் எழுத்துப்பிழை, இல்லாமல் எழுதுறது. அப்போ ஒரு வாக்கியம் அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எழுத்துப்பிழை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் பேசும்போதும் எழுதும் போதும் பிழையின்றி பேசவும் எழுதவும் வேண்டும். அப்பேற்பட்ட தொடரக்கூடிய பிழைகளை இன்றி நம்ம பேசணும், எழுதணும். அதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பிழை இருப்பதை என்ன சொல்கிறாங்கன்னா அதோடைய பொருளே மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எழுத்தில் பிழை இருப்பின் அப்பொருள் மயக்கம் என அழைக்கப்படுகிறதாக சொல்கிறாங்க. அப்போ பிழையில் எந்தெந்த வகையான பிழைகள் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்த மட்டும் பிழைகள் அப்படிங்கிறத நம்ம அதோடைய எழுவாயிலிருந்து தான் நம்ம பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுவாயிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது திணை, உயர் திணையா அக்ரிணையா, மனிதர்களை குறிக்கிறாங்களா, மிருகங்களை குறிக்கிறாங்களா, மாடை குறிக்கிறாங்களா, பசுவை குறிக்கிறாங்களா, இல்லை மரத்தை குறிக்கிறாங்களா, இல்லை புத்தகத்தை குறிக்கிறாங்களா, அது ஒரு உயர் திணையா அக்ரிணையா, அதை வச்சு தான் பயனிலையே போகிறோம். பயனிலைனா இப்போ மாடு மேய்ந்ததுன்னு தான் சொல்ல போகிறோம். மாடு மேய்ந்தார்கள், மாடு மேய்ந்தன அப்படின்னு சொல்லலாம். மாடு மேய்ந்தான், மாடு தின்றான் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ ஒரு எழுவாயை பொறுத்து தான் நம்ம பயனிலையை கொண்டு முடிக்கணும். அதுதான் இந்த பிழையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாக்கியமே. ஸோ அப்போ பிழைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா திணை, பால், அதாவது ஆண் பால், பெண் பால், பலர் பால், அது தெரிஞ்சுக்கணும். ஒன்றன் பால், அது தெரிஞ்சுக்கணும். எண்ணிக்கை, புத்தகங்களா. அப்போ நூல்கள் ஏற்றப்பட்டது, அதாவது ஒரு நூலா இல்லை நூல்களா. அப்போ ஒருத்தரை சொல்கிறாங்களா இல்லை பல பேரை சொல்கிறாங்களா? அவர்கள் சாப்பிட்டான்னு சொல்ல முடியாது, அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு உயர்திணையா அக்ரிணையா, பாலா, எந்த வகையான பால், என்ன வகையான இடம் ரொம்ப முக்கியம். இடத்தின் வகையாக பயனிலைகள் மாறும். ஸோ இந்த மாதிரி திணை, பால், எண், இடம், காலம், மரபு ஆகியவன பிழையாக வராமல் தொடரை எழுதல் வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுவாய் உயர்திணையாக இருந்தால் அதோடைய பயனிலைனா என்ன செஞ்சாங்க, அதுவும் உயர்திணையாகத்தான் இருக்கணும். எடுத்துக்காட்டு பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான் தான் வரும். பொன்னன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஆண். அப்போ உயர்திணைனா அதோடைய பயனிலையும் கலந்து கொண்டால் வராது, கலந்து கொன்றது வராது. இது ஒரு உயர்திணை ஆண்பாலை குறிக்கிறது. கரெக்டு தானே? எழுவாய் அக்ரிணியாக இருந்தால் பயனிலையும் அக்ரிணியாக தான் இருக்கணும். இப்போ பசு புல் மேய்ந்தது தான், மெய்ந்தான் இல்லை, மெய்ந்தால் இல்லை, மெய்ந்தன இல்லை. ஏன் மெய்ந்தன இல்லை? மெய்ந்தன அப்படின்னா பசுக்கள்னு வரும். பசுக்கள் புல்களை மெய்ந்தன அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெய்ந்தது அப்படின்னா அது ஒருமை, மெய்ந்தன அப்படின்னா பன்மை. சரிதானே? எஸ், மறந்துடக்கூடாது. சரிங்களா? எழுவாய் ஐம்பால்களுள் எந்த பாலை இருக்குதோ, ஆண்பால்னா ஆண்பால், பெண்பால்னா பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால் என்ன இருக்கோ அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அழகன் பாடினான் தான், அழகன் பாடினார்கள் வராது. அடுத்து வள்ளி ஆடினாள், புலவர்கள் பாடலை இயற்றினாள் வராது. அடுத்து யானை பிளிரியது தான், பிளிரியன சொல்லக்கூடாது, யானைகள் பிளிரியன அப்படின்னு சொல்லலாம். அப்ப தூ வருது, அப்ப யானைங்கிறது சிங்குலர். இந்த பாருங்க, மான்கள் ஓடினதான், ஓடியது சொல்லக்கூடாது, மான் ஓடியதுன்னு சொல்லலாம். ஏன்னா மானுங்கிறது ஒருமை. சொல்றது புரியுதா? அப்ப மானுங்கிறது ஒருமைங்கிறதுனால மான் ஓடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா மான்கள் அப்படின்னா ஓடினதான் சொல்லணும். அடுத்து எழுவாய்கள் கல்விகுதி வந்தா பயனிலையும் கல்விகுதிகள். ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தினார்கள், மாணவர்கள் பாடங்களை படித்தார்கள். அப்ப மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள். புரியுதுங்களா? அப்ப கல்விகுதி வந்தா கண்டிப்பாக கல்விகுதி வரும். இந்த இடத்துல பாருங்க, மூவர் தேவாரத்தை பாடினர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க, பாடினர் தான் சொல்லணும். இந்த இடத்துல மூவர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப மூவர் தேவாரத்தை பாடினர் அப்படின்னு தான் சொல்லணும், மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம், இது மிஸ் பண்ணிடுவீங்க. எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாக இருக்க வேண்டும். அவன் பாடினான். எழுவாய் பன்மையாக இருந்தால் அதுவும் பன்மையாகத்தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் புத்தகம் இது வன்றுன்னு வந்தால் சிங்குலர்,
இது வன்று, இது இல்ல. என் புத்தகம் ஒரு புத்தகம் தான். ஒருவேளை நிறைய இருந்துச்சுன்னா இது வல்ல. ஸோ என் புத்தகங்கள் இவை அல்ல, இவை அல்ல, அல்லன்னு வரணும். இது அன்று, இது அல்லன்னு வரணும். புரியுதா? இவை அல்ல அப்படின்னு வரணும். இது ரொம்ப முக்கியம், இது மறந்துடுவீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் காலவலு ஏற்படாமல் இருக்கணும். காலவலுனா இப்போ நாளை நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, நாளை நான் சாப்பிடுவேன்னு தான் சொல்லணும். இது தமிழுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய சிறப்பு, வேறு எந்த மொழியிலுமே கிடையாது. இப்போ நீங்கள், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆங்கிலத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வெர்பு எடுத்துட்டிங்கன்னா அந்த வெர்பு வந்து யாரை குறிக்கிறதுங்கிறது சப்ஜெக்ட் இல்லாமல் சொல்லவே முடியாது. ரென்னுனா யார் ரென்னு, ஸ்டெடினா யார் ஸ்டெடி, சி ஸ்டெடியா, தே ஸ்டெடியா, வி ஸ்டெடியா, ஐஎம் ஸ்டெடியா, யார் ஸ்டெடி தெரியாது. ஆனால் தமிழில் பயனிலையை கொண்டு வெர்பை வச்சு அது என்ன சப்ஜெக்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். படித்தார்கள் அப்படின்னா அவர்களாக இருக்கும். படித்தான்னா அது ஒருவன், சிங்குலர், அது ஒரு ஒரு மனிதனாக இருக்கும், அது ஆண்பாலை இருக்கும். அப்போ திணை உயிர்திணை அக்கிரிணையா பயனிலை கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம், பயனிலை கொண்டு நீங்கள் காலத்தை முடிவெடுக்கலாம், பயனிலை கொண்டு அது அதுவா அவர்களான் கண்டுபிடிக்கலாம், உயர்திணையா அக்கிரிணையா பால் இடம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம், காலம் முதற்கொண்டு கண்டுபிடிக்கலாம். படித்தார்கள் அப்படின்னா முடித்து போச்சு, படிக்கின்றனர் இப்போ, படிப்பார்கள் நாளை எதிர்காலம். அப்போ எல்லா விஷயத்தையுமே பயனிலை கொண்டு நம்மளால் முடிவெடுக்க முடியும் தமிழில் மட்டும். வெர்பு தான் எல்லாத்துலேயுமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மற்றதில் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்பை வச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டெடினா யார் ஸ்டெடி ஒன்றுமே தெரியாது. சரிங்களா? அதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து இந்த ஒற்று இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொல்லுவாங்க. இது நடைமுறையில் இருக்கிறதான், எழுத புக் பேக்கை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். தென்றல் அப்படின்னா இந்த இன்னு வரும், கண்டம் அப்படின்னா இந்த இன்னு வரும், பெரிய இன் வரும். ஸோ பெரிய இன் சொல்லக்கூடாது, புரிதலுக்காக சொல்கிறேன். நன்றி நன்றி, மண்டபம் மண்டபம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எளிதில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இது புக் பேக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கோவலன் சிலம்பு விற்க போனால், போனால் வராது, இந்த இடத்துல போனால் வராது, போனான் அப்படி தான் வரும். ஏன்னா கோவலன் என்பது ஒரு ஆண்மகன். அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் தான் வரும், செய்தார் வராது. அரசன் வேணா நல்லாட்சி செய்தார்னு சொல்லலாம், அரசர்கள் அப்படிங்கிறப்ப நல்லாட்சி செய்தார்கள். பசு கன்றை ஈன்றனவா ஈன்றதுவா, பசுங்கிறது சிங்குலர், அப்போ ஈன்றது தான் வரும், அப்போ ஈன்றது. அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, கொண்டது இல்லை கொண்டன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள் பன்மை. குழலின் நடனம் ஆடினால் தான் வரும், ஆடியது வராது. ஏன்னா அவர் ஒரு பெண்மணி, ஒரு உயர்திணை. இதைத்தான் இதில் கொடுத்துருக்குறாங்கங்க. வேறு புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் எனக்கு தெரியலை. சரிங்களா? அதனால் இது நீங்கள் பார்த்தாலே போதும், புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் இதில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த தொடரில் பிழைகளை இன்றி எழுதுக. இப்போ பாருங்கள், நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. வறட்சிக்கு என்ன ரா வரும்? வறட்சிக்கு வந்து ரா, நம்மளை பார்த்தபடி பெரிய ரா, வறட்சி. ஸோ இந்த மாதிரி எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு, எந்த ரா? இந்த ரா தான் ஒரு அரசுக்கு. அங்கே வெண்கலம், வெண்கலம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒற்று தான் இதில் பிழைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன். ஆனால் ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. இதை மீறி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிகப்பு சொல்லக்கூடாது, சிவப்புன்னு தான் சொல்லணும். சிகப்பு கலரு, சிவப்பு கலர். அடுத்து அகண்ட, அகன்ற, அகண்ட இல்லை அகன்ற. அதுகள் இல்லை அவை, அதுகள் மேய்ந்தது, அவை, அவை தான் சொல்லணும், அவை. அருவாமனை, அறிவாள் மனை. அருகாமையில், அருகில். அருவறுப்பு, அருவறுப்புன்னு சொல்லுவோம்ல, அருவறுப்பு. எந்த ரூ வருது பாருங்க, எந்த ரூ வருது பாருங்க. அங்கிட்டு, அங்கிட்டு போ. இதெல்லாம் நம்ம பேச்சில் இருந்து எழுத்தில் மாற்றும் போது இருக்கக்கூடிய பிழைகள். இதெல்லாம் நம்ம பேச்சு விளக்கு. அருவறுப்பு, அருவறுப்பு, அங்கிட்டு போ, அங்கு. அமர்க்கலம், அமர்க்கலம், அமக்கலம் சொல்லுவாங்க, அமக்கலமா இருக்குப்பா, அமர்க்கலம். அவுத்து, அவிழ்த்து, ஆச்சு, ஆயிற்று. சாப்பாடு ஆச்சா, சாப்பாடு ஆயிற்றா, ஆயிற்று. இரும்பல், இருமல். இங்கிட்டு, இங்கு. இறைச்சி, இறைச்சி. இவை அன்று, இவை அல்ல, இவை அல்ல. இவைங்கிறது பன்மையை குறிக்கிறது, அல்ல தான் வரும். இவை அன்றுனா சிங்குலர், ஒருமையை குறிக்கும். ஈர்க்காளி, ஈர்கொள்ளி, உடைமை, உடைமை.
உரிச்சி, ஏன் அந்த கோழியை உரிச்சு வைடா, போயிட்டு வந்துடுறேன். உரிச்சி, உரிச்சி உரிச்சு வைடான்னு சொல்லுவோம்ல, அது உரித்து. ஊரணி, ஊருணி, ஊருணி தான் கரெக்ட். 9 9 கரம், கரம். கயிறு, கவுறு, கயிறு என்று கூற வேண்டும். அருணை கயிறு, அரைஞான் கயிறு. புஞ்சை நிலமா நஞ்சை நிலமா? புஞ்சை, புன்சை. பாவக்காய், பாகற்காய், பாகற்காய். தவக்கலை, தவளை. குரங்கு, குரங்கு. முயற்சித்தார், முயன்றார். பேரன், பெயரன். வேர்வை, வியர்வை. இடதுபுறம், இடப்புறம். உசிறு, உயிர். 80 என்பது ஒருவள் ஒருத்தி. இதான் நம்ம நடைமுறை வழக்கில் இருக்கக்கூடியதை நம்ம எழுத்து வழக்கில் மாற்ற இருக்கக்கூடிய பிழை திருத்தங்கள். அவ்வளோதான் முடிச்சு. ஸோ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சந்திக்க பிறகு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.